ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 10 to 11 வரை வாசிக்க போகிறோம். இந்த நாளிலே நான் ஆவியானவரோடு இருக்கிற உறவை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆவியானவரோடு இருக்கிற உறவு, சொல்லுங்க என்னது? நல்லா சொல்லுங்க. உறவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ரொம்ப பேருக்கு ரொம்ப கஷ்டம் பாருங்க, உறவெல்லாம் எப்படா உடச்சி முட்டி தள்ளிட்டு போவோன்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் கடவுளே என்ன செய்கிறாருன்னா உறவை விரும்புகிறார். ஆமேன். வாசிங்க. பின்னும் 7 நாள் பொறுத்து, வாசிப்போம். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ, அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். ரைட், நல்லது. ஆகவே இந்த நாளிலும் என்னுடைய செய்தியின் தலைப்பு உறவு, ஆவியானவரோடு உறவு. கவனிங்கள், இந்த அதிகாரம் 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரம். இதிலே தேவன் 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இந்த 8 வசனங்களுக்குள் 7000 வருட சத்தியத்தை தேவன் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் பூமியில் 7000 வருஷம் என்ன நடக்கும் என்பதை எழுதியிருக்கிற மிக ஆசீர்வாதமான ஒரு பகுதி தான் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் நல்ல கவனிங்க. ஒரு அதிகாரத்திலே ஒருவருடைய பெயர் 8 தடவைக்கு மேல் வருமானால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும், நேரடியாக இயேசுவை குறிக்கும். ஆகவே இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே நோவாவை குறித்து 8 வசனங்களுக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நோவா இயேசுவுக்கு அடையாளமானவர். இயேசுவுக்கு சொல்லுங்கள், யாருக்கு அடையாளமானவர்? ரைட். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் 7000 வருடங்களுக்குரிய சத்தியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கொஞ்சம் உதாரணத்துக்கு நான் மேலோட்டமாய் சொல்லிக் கொண்டு போகிறேன், கவனிங்கள். ஆண்டவர் சொல்ற 7ஆம் வசனத்தில் அவன் முதலாவது எதை வெளியே விட்டான்? காகத்தை வெளியே விட்டான். சொல்லுங்க, காகம். ஆமேன். அப்ப புறப்பட்டு பூமியின் மேல் இருந்து ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. கவனிங்கள், பேழையிலிருந்து விட்டான், ஆனால் பேழைக்குள் வரவில்லை. பேழைக்கு வெளியே இருந்து அது போக்கும் வரட்டுமாய் இருந்தது. பேழைக்குள் இருந்தது ஒண்ணு தான், வெளியே போயிட்டு திரும்பி பேழைக்குள்ள வந்ததும் புறா மட்டும்தான். ஆமேன். அப்ப இந்த இடத்திலே காகம் எதற்கு அடையாளம் என்றால் சத்துருவுக்கு அடையாளமானவன். வாசிங்க 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படிக்கு ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி என்ன செய்தது? பேழையில் அவனிடத்தில் வந்தது. ராமேன் சொல்லுங்க. ரைட், சீக்கிரமாய் நான் போகிறேன், நேரம் போதாது. கவனிங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பேழை பேழை அது மாத்திரமல்ல, நோவா, ஒலிவ இலை, புறா, இந்த 4 காரியம் இந்த இடத்துல இருக்குது. ஆவியானவர் குறித்து எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். ஆகவே நான் இந்த நாளில் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அதுல சந்தேகம் இல்லையே. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாய்ந்தோடும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆக நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான், உலகத்தில் இருப்போனிலும் எனக்குள் இருக்கிறவர். நல்லா சொல்லுங்க, உலகத்தில் இருப்போனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நல்லது, அவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆமென். நான் ஒரு வேறு நபராக இருக்கலாம், நீங்கள் ஒரு வேறு நபராக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியை செய்கிற ஆவியானவர் ஒருவரே. சபையிலே வித்தியாசங்கள், பெயர்களிலே வித்தியாசம் இருக்கலாம், வரங்களிலே வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் கிரியை செய்கிற ஆவியானவர், வாசம் பண்ணுகிற ஆவியானவர் ஒருவரே. ஆமென். கவனிங்கள், இந்த இடத்திலே ஒலிவ இலை சொல்லப்படுகிறது. அந்த புறா சென்று எதை எடுத்துக்கொண்டு வந்தது? சொல்லுங்களேன் சீக்கிரமாய். ஒலிவ இலை. ஒலிவ இலை எதற்கு அடையாளம் என்றால் சபைக்கு, விசுவாசிக்கு அடையாளம். ஆமென். புறா எதற்கு அடையாளம்? நல்லா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு. அப்ப இன்னைக்கு போயிட்டு 2 புறாவை கொண்டு போயிட்டு நான் வீட்டில் ஜோடியா வாங்கி வளர்க்க போறேன், அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. ஆமென். இதெல்லாம் ஒரு அடையாளத்துக்கு நாம் கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
ஆமென். ரைட். கவனிங்கள், ஒலிவ இலை விசுவாசியை புறா ஆவியானவர் அடையாளப்படுத்துகிறது. கவனிங்கள், ஒரு வார்த்தை வாசிங்கள் 11ஆம் வசனத்திலே. அந்த புறா, சொல்லுங்க அந்த புறா, நல்லா சொல்லுங்க அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. அப்ப சாயங்காலம் முக்கியமானது. அது கொத்திக்கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. ஆமென். சாயங்காலம், சாயங்காலம் எப்பொழுது வரும் என்றால் பகல் காலத்தின் முடிவுதான் சாயங்காலம். ராத்திரி இரவின் ஆரம்பம் தான் சாயங்காலம். அப்படித்தானே? ஈவினிங் ஆன அப்புறம் அடுத்தது என்ன வரும் சொல்லுங்களேன்? இரவு வருது. சொல்லுங்க, இரவு வருது, ராத்திரி வருது. உங்களுக்கு இந்த டைம் ராத்திரி வந்து விடக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரைட். கவனிங்க, புறா எந்த காலத்தில் அந்த அத்திலையை கொத்தி கொண்டு வருகிறது? ராக்காலத்தில். ராக்காலம் என்பது நல்ல கவனிங்க, மாலை நேரத்தில் வருகிறது. அதன் ஆரம்பம் என்ன? ராக்காலத்தின் ஆரம்பம், பகற்காலத்தின் முடிவு. ராமேன் சொல்லுங்க. யோவான் 9:4 இயேசு சொல்லுகிறார். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இயேசு விதமாய் சொல்லுகிறார். எல்லாரும் வாசிங்கள். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும், சொல்லுங்க ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இயேசு சீக்கிரம் வருவார். விசுவாசித்தா நல்ல ஒரு கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அண்மையில் நாங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு சொன்னார், இப்போ மட்டும் வரக்கூடாது பாஸ்டர், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்தால் நல்லா இருக்கும். அது என்ன காரியம் சொல்லி எனக்கு தெரியாது. ஆனாலும் வருகிறவர் தாமதம் பண்ணுவதில்லை. அவர் குறித்த நேரத்தில் என் இயேசு சீக்கிரம் திரும்பி வரப்போகிறார். இன்னைக்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் ஒரு செய்தி அல்ல, நான் சொல்லுகிறேன் இயேசு வருவதற்கான அடையாளம். எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, அழிவு, யுத்தங்கள், பஞ்சங்கள், வெப்பம் தாங்க முடியல, பயங்கரமா இருக்குது. இதெல்லாம் வருகிற நாட்களுக்கு அடையாளம், சும்மா இல்லை. என் இயேசு சொல்லுகிறார், அந்த காலத்திலே நான் சொன்னேன், இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் சாதாரணமானதல்ல. அந்த நோவா என்கிற இயேசு அந்த பேழையை ஆவியானவர் இயேசுவிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த ஒலிவ இலையை அந்த பேழையில் வைத்து அந்த பேழையை இயேசுவிடத்திலே கொண்டு போக வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் இதுவரை கிரியை செய்து வருகிறேன், ஒருவனும் கிரியை செய்யாத ஒரு ராக்காலம் வருகிறது. அந்த காலத்துக்கு முன்பதாக, அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பதாக ஆவியானவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபைக்கு ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டார் தெரியுமா? ஆடுறதுக்கு பாடுறதுக்கு இல்ல, அதெல்லாம் இருக்கணும். ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு தேவனுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த ராக்கால வர முன்பதாக அந்த ஒலிவ இலையை தனக்குள்ளே சுமந்து கொண்டு அந்த இயேசு வரும் பொழுது பேழையை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ராக்காலம் வருது. ஆமேன் சொல்லுங்க. அதுக்கு நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் கர்த்தர் சொன்னதுதான் நடக்கிறது, நடக்கும் தான். ஆமேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ, ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்ப நீங்க எல்லாம் ஆவியானவர் வாயில இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. உங்க வாயில் ஆவியானவர் இருந்தா நீங்க ஆவியானவர் வாயில இருப்பீங்க. நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஆவியானவர் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். ஆனால் அவர் அசைவதில்லை, அவர் பேசுவதில்லை, அவர் உணர்த்துவதில்லை, அவர் நடத்துவதில்லை. ஏன்? இன்னைக்கு ஆவியானவர் ஏன் இருக்கிறாரு? இந்த யுகம் சாதாரணமானதல்ல. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 3 ஆவியானுடைய காலங்கள் சொல்லப்படுகிறது. 3 யுகங்கள். இது 2வது யுகம். இந்த காலம் சாதாரணமானதல்ல. இயேசு இந்த பூமியிலே வாழும் பொழுது இந்த நாட்களை மிகவும் ஆவலோடு இயேசு எதிர்பார்த்திருந்தார். அவர் அடிக்கடி பேசிக்கொண்டே இருந்தார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு காலம் வருகிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுகிற ஒரு காலம் வருகிறது. மனிதனை படைத்த கடவுள் மனிதனோடு இருந்த உறவை பிசாசு அழித்த பொழுது கடவுள் ஒரு தீர்மானம் வைத்திருந்தார். அந்த மனிதனுக்காக இந்த பூமிக்கு சென்று மனிதன் தவறிய வாழ்க்கைக்காக, பாவத்துக்காக, அந்த பாவத்தினால் வந்த மரணத்துக்காக, சாபத்துக்காக, வியாதிக்காக, நித்திய தண்டனைக்காக நான் சிலுவையில் சென்று மனிதனுக்காக பாவத்தை சுமந்து மரித்து மரணத்தை 3ஆம் நாள் ஜெயித்து உயிரோடு எழுந்த பிறகு ஒரு யுகத்தை தேவன் நியமித்திருந்தார். அதுதான் தேவன் மனிதனுக்குள் வாசம் பண்ணுவது. ஒரு ஆமென் சொல்லுங்கள்.
இந்த காலத்துல வாழ்ற நீங்க ஆவியானவர் வச்சுட்டு என்ன செய்கிறோம்? என்ன செய்றீங்க? பக்கத்துல பாருங்க, ஆவியானவர் இருக்கிறாரா சொல்லி. பக்கத்துல உள்ளவங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் சொல்லுங்க. ரைட். லூக்கா 11ஆம் அதிகாரம் வாசிங்கள் சீக்கிரமாக, 9 to 13 வரை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 9 to 13 வரை எல்லோரும் வாசிக்க போகிறோம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, வாசிக்க சொல்லுங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்புறம், உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பான. நல்லா கவனிங்க. நான் அதுக்கு போன ஃபர்ஸ்ட் சண்டே இது பிரசங்கம் பண்ண ஒரு பகுதி. வருந்தி கேட்டா கடவுள் என்ன செய்வார்? கேட்கிறவங்க மனசும் பெற்றுக்கொள்ற மனசும். இதுல ரொம்ப காரியம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இன்னொரு காரியம் அதுல ஆண்டவர் சொல்றாரு, கடைசியா முடிக்க நேரம் ஹைலைட் பண்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, உங்க பிதாக்கு தெரியும் உங்களுக்கு எது பெஸ்ட் சொல்லி அவருக்கு தெரியும், எது உங்களுக்கு தேவை சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். உங்க முதல் தேவை யாரு தெரியுமா? ஆவியான தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு சொல்லுங்களே, கல்லை கொடுப்பீங்களா? மீனை கேட்டால் அவனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? சொல்லுங்களே. முட்டையை கேட்டா நீங்க என்ன கொடுப்பீங்க? ஒரு முட்டை கேட்டா நீங்க 2 முட்டை கொடுப்பீங்க இல்லையா? முட்டையை நாங்க கொடுக்க மாட்டோம் பாஸ்டர். அப்புறம் வாசிங்களே, பொல்லாதவர்களாகிய நீங்கள். கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க. அதெல்லாம் நல்லா சொல்லணும். பொல்லாதவர்களாகிய நான், பொல்லாதவனாகிய நான் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா, சொல்லுங்க, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் வாசிங்கள் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. எல்லாரும் சொல்லுங்கள், அவர். சத்தமா சொல்லுங்களேன். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே. ஓ, எவ்வளவு அழகான வார்த்தை. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி. உங்களோட யார் வாசம் பண்றது? ஆமென். யார் வாசம் பண்றா? அல்ல, அவர் வந்து போகிறவர் இல்ல. இயேசு கொடுத்த மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய சொத்து, மாணிக்கம் தெரியுமா? ஆவியானவர். சொல்லுங்க, ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த திருத்துவத்தில் தேவன் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். படைப்பின் காரணர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிதா எவ்வளவு முக்கியமோ இயேசு அவ்வளவு முக்கியம். இயேசு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் முக்கியமானவர். ஆமென். இயேசுக்குள் எவ்வளவு ஜீவன் இருக்கிறதோ அதே ஜீவன் ஆவியானவருக்குள் இருக்கிறது. அந்த ஜீவனோடு ஒருவர் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், எங்க 2வது பகுதி, அவர் உங்களுடனே. சொல்லுங்க, அவர் என்னுடனே. கையை எங்க காணோம்? நல்லதான் வயது சொல்லுங்க. அவர் என்னுடனே வாசம் பண்ணி எனக்குள் இருப்பதால் நான் அவரை அறிவேன். ஆமென். இதை சொல்லுவதற்கு முன்பதாகவும் இயேசு சில காரியங்கள் பேசிவிட்டு அதன் பிறகும் இயேசு பேசுகிறார். இன்னைக்கு ஆவியானவர், நல்ல கவனிங்க, சர்வ வல்லமுள்ளவர், ஆனால் மிக மென்மையானவர். ஹல்லேலூயா. மிக வல்லமையானவர் தான். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அவரை நான் மிக இலகுவாக காயப்படுத்தலாம். அவர் எந்த எதிர்ப்பு மத்தியிலும் கிரியை செய்து எனக்கு ஜெயம் கொடுக்கிற ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்காக கொடியேற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எனக்குள்ளே ஒன்றும் செய்யாமல் அவரை அடக்கி வைத்து என்னால் வாழ முடியும். என்னுடனே வாசம் பண்ணி
எனக்குள் இருப்பதால் நான் அவரை அறிவேன். இயேசு இதை சொல்ல முன்பதாக இந்த பூமியில் அவர் ஒரு உறவிலே வாழ்ந்தார். இப்ப சொல்றாரு, என்னை போலவே உங்களுக்கு ஒரு உறவு தருகிறேன். நான் இதுவரை பிதாவோடு இருந்து இந்த பூமியிலே வாழ்ந்து கிரியை செய்தேன். இதோ நான் போகிறேன், போவது நல்லது நல்லது. நான் போனால் உங்களுக்குள் தேற்றரவாளன் வருவார். அவர் வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். அவர் உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவரை அறிவீர்கள். அதை சொல்றதுக்கு முன்னுக்கு பாருங்களேன், வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வாங்க. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எல்லாரும் சொல்லுங்க, நான் என் பிதாவிலும், சத்தமாய் நான் என் பிதாவிலும், நீங்கள் என்னிலும், நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். ஆமென். இயேசு சொல்றாரு, ஆவியானவர் வந்தால், அவரை ஏற்றுக்கொண்டால், அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணினால், நீங்கள் அவரை அறிந்தால். ரொம்ப முக்கியம். அறிவது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் இருக்கலாம், ஆனால் அவரை அறிவது ரொம்ப முக்கியம். அது உறவுள்ளவர்களுக்கு தான் அறிய முடியும். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் அவரை அப்படி அறிந்தால், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை அந்நாட்களிலே நீங்கள் அறிவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப என்ன சொல்றாருன்னா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருந்தது போல நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கிற ஒரு காலம் வருகிறது. ஆமென். அதுக்கு முன்னுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வாசிப்போமா? யோவான் 14:10, ஒரே அதிகாரம். ஒரு நடுவில் ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை பேச முன்னுக்கு ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் பிதாவிலும். கவனிங்களேன், இப்போ ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்றாரு, சொல்லுகிறார். சொல்ல முன்னுக்கு சொல்றாரு, நான் இந்த பூமிக்கு வந்து எப்படி நான் வாழ்ந்தேன், இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லி இருக்கணுமே. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்றாய் இருந்தோம். இதோ ஒரு காலம் வருது, நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுவேன். நீ என்னை அறிந்தால், நான் பிதாவுக்குள் இருந்தது போல, பிதா எனக்குள் இருந்தது போல, இதோ நீங்கள் ஆவியானவரை அறிந்து கொண்டால், அவர் எனக்குள்ளும் நீங்கள் அவருக்குள்ளும், பிதா உங்களுக்குள்ளும், பிதாவுக்குள் நானும் உங்களுக்குள் நான் வாசம் பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், 11ஆம் வசனம். நான் பிதாவிலும். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது. அவர் சொல்லுகிறார், பிதா விரும்பினார், நான் செய்தேன். இயேசுவுக்கு ரொம்ப விஷயம் செய்ய இருந்துச்சு இந்த உலகத்தில். அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர். இயேசு தான் சொல்லுகிறார் எசாயா 61, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்க என்ன சொல்ல வர விரும்புகிறார் என்றால், என் பிதாவின் கிரியையிலாவது என்னை நம்புங்கள். நான் என்னை காண்பிக்க வரவில்லை, நான் சுயமாய் பேச வரவில்லை. அவருக்குள் நான் இருக்கிறேன், எனக்குள் அவர் இருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு யுகம் காலம் பிதாவால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்குள்ளும் நீங்கள் எனக்குள்ளும் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு உறவை நான் தரப்போறேன். சொல்லுங்க, என்ன தராரு? அந்த உறவுக்கு நான் பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால், அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார், அவர் உங்களுக்குள் அசைவார், அவர் உங்களோடு பேசுவார், அவர் உங்களுக்கு உணர்த்துவார், அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் வெறுக்க வேண்டியதை வெறுக்க சொல்லுவார், போக வேண்டியதை போக சொல்லுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிதாவின் உறவுக்கு இயேசு முக்கியத்துவம் கொடுத்தார். நல்ல கவனிங்க இந்த வார்த்தை. இயேசு இந்த பூமியிலே வேற எதையும் வைத்து ஊழியம் செய்ய வரவில்லை, எதையும் வைத்து செய்யவில்லை. பிதாவின் உறவிலிருந்து அவர் இந்த உலகத்தை இயக்கினார், ஊழியம் செய்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் பிதாவின் உறவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தேன், இப்ப அதே உறவை நான் உங்களுக்கு கொடுத்து போறேன். நீங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவர் பேசுவார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். யோவான் 7:18 வாருங்கள் சீக்கிரமா. யோவான் 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான்,
தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. கவனிங்கள், ஆண்டவர் சொல்றார் சுயமாய் பேசுகிறவன். அவர் என்ன சொல்றாரு? நான் ஒரு சுயமாய் நான் பேசக்கூட இல்லை, எனக்குள் ஒருவர் பேச விரும்புகிறார். அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவர் பேசுகிறார், என் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப வார்த்தை இருக்கு, இதெல்லாம் காண்பிக்க நேரம் இல்லை. அப்ப நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? இயேசு அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பிதாவோடு அவர் அதிகமாய் பேசினார். பிதா எனக்குள் அசைய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் அல்ல, நீர் எனக்குள் வாழ வேண்டும் ஆண்டவரே. நான் பார்க்கக்கூடாது, நீர் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. நான் நடக்குவதல்ல, என் நடையிலே நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சிந்திக்க கூடாது, நீர் சிந்திக்க வேண்டும். நான் மாம்சத்துக்குரியவன், உலகத்துக்குரியவனான எனக்குள்ளே வாழுகிறவர் பரலோகத்துக்குரியவர், திருத்துவத்துக்குரியவர், தெய்வீகத்துக்குரியவர். அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் சிந்தித்தால் சரியாக இருக்கும், அவர் யோசித்தால் சரியாக இருக்கும், அவர் தேற்றினால் சரியாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஒரு ஜடம் அல்ல. என்னங்க சொல்லுங்களேன். ஏன் இன்னைக்கு ஆவியோட கிரியை இல்லைன்னா அந்த உறவுக்கு கனப்படுத்தல. எல்லாத்தையும் கனப்படுத்த தெரியுது. உள்ள இருக்கிறவரை அற்பமா நினைக்க கூடாது, அவமதிக்க கூடாது. நீங்க என்னோட நடக்கணும். போல் யொங்கிச்ச இந்த நேரம் எப்பயும் சொல்லுவாராம், ஆண்டவரே இன்னைக்கு ஃபுல் பிட் போறேன், நான் இது வரைக்கும் போயிருக்கேன், நான் அனுபவத்தில் போகக்கூடாது, நீங்க என்னை ஏத்துங்க, நீங்க என்னை கொண்டு போங்க, நான் பேசக்கூடாது, நீங்க பேசணும். ராமேன் சொல்லுங்க. கேத்தரின் குல்மன் எத்தனை பேருக்கு தெரியும்? ஹலோ, கோல்மன்ஸ்னா நல்லா தெரியும். கலக்கி கலக்கி குடிச்சிருக்கோம் பாஸ்டர். ஒரு காலத்தில் ஒரு கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் மூலமாகவே வாழ்ந்த ஒரு பெண். இந்த உறவு இல்லாமல் நல்ல கவனிங்களேன், நம் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. உங்களுக்குள் இருக்கிறவர் ஜீவன் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. மேஜிக் பவர் இல்லை, இன்னைக்கு எல்லாம் ஊற்றிடுமே ஊற்றிடுமே, ஊற்றணும், வல்லமை வேணும். அவர் ஆவியில தான் நம்ம எல்லாம் செய்ய போகிறோம். ஆமென் சொல்லுங்க. இயேசு பிசாசின் வல்லமைகளை கர்த்தருடைய ஆவியினால் தான் விரட்டினார் இந்த பூமியிலே வாழும் பொழுது. நானும் நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், வல்லமை இருக்கிறது. ஆனால் வல்லமை பரலோகம் கொண்டு போகாது. ஆவியான உறவு தான் என்னை தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு போக போகிறது. இதோ ஒரு அந்தி கிறிஸ்துவின் காலம், பொல்லாத காலம் வருகிறது. ஆனால் அந்த காலத்திலே என்னை கொண்டு போய் அந்த பேழைக்குள் கிறிஸ்துவிடத்திலே கொடுக்கிறவர் என்னுடைய ஆவியான தேவன். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற, உங்களோட வாசம் பண்றவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வீட்டில் உங்களோட வாசம் பண்றவங்க இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னங்க எல்லாம் தனி கொடுத்தனமா நடத்துறீங்க எல்லாரும்? கணவன் மனைவி பிள்ளை எல்லாம் இல்லையா? இருக்கிறாங்க தானே? அவங்கள அறிஞ்சிருக்கிறீங்களா? ஹலோ, ஆமா, இந்த ஆளை இந்த வருஷம் அறிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் நல்லா இருப்பேன்ல. சில நேரம் பாருங்களேன், இந்த மனைவிமார் வந்து பேசுற நேரம் நீங்க கொஞ்சம் கண்டுக்காம விடுங்களேன். ஆமா, இவருக்கு நான் இருக்கிறதே தெரியாது சொல்லுவாங்களா இல்லையா? இந்த மனுஷன் என்ன ஒரு ஆளை மதிக்கிறானா இல்லையா? சொல்லுவார்கள். ஏன் வாசம் பண்றீங்க தெரியுமா? உறவு உள்ள ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், பேச துடிக்கிறார் தெரியுமா? இது செய்யாத, போகாத, இது தப்பு, உனக்கு நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், நீ வீழ்ந்துருவ, உனக்கு நான் நல்லது வச்சிருக்கிறேன், உனக்கு தேவ சித்தத்தை கற்றுக் கொடுக்க விரும்புற, சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புற உள்ள ஒருவர் இருக்கிறார். அவரை போயிட்டு மயான பெட்டியில போட்டு அடக்கம் பண்ணிட்டு கடவுள் பேசல, சொல்லல, வைக்கல சொல்லாதீங்க. இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிரும், நானும் ஆவியானவரும் ஒன்றாயிருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் ஏதாவது முக்கியமான வேலை செய்யக்குள்ளதான் என் மனைவிக்கு பேச வேண்டும் என்று ஆவல் தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமா, இவர் எல்லாரோடையும் நல்லா பேசுவார், என்னோட மட்டும் ஒழுங்கா பேச மாட்டார். என்னம்மா நான் செய்வது? இருக்கிறீங்களா? சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் போய் வாஷ்ரூம் போயிட்டு பாயில் ப்ரஷ் எடுத்து வச்சாதான் இவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. சொல்லுங்க, சொல்றீங்களா? நான் இவ்வளோ கேட்குறேன் தானே. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் காயப்படுறீங்களா இல்லையா? உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ நீங்கள் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றால் ஒரு உள்ளம் வேதனை படுமா படாதா? துக்கப்படுதா இல்லையா? அங்கீகரிக்க வேண்டியவர் அங்கீகரிக்காட்டி எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். ஹலோ, உள்ள ஒருவர் ஜீவிக்கிறார், உள்ள ஒருவர் அசைவாடுகிறார். ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஒரு நபர்.
நீங்க அவரை மனுஷனா மதிக்கணும். யார சொல்லுங்க? இப்ப நான் குழம்பி இருக்கேன். புருஷனையா ஆவியானவரையா? ஆவியானவர். உண்மை. நீங்க அவரோட பேச விரும்பினீங்கன்னா அவர் உங்களோட பேசுவார். ஆமென். அவர் உங்களை நடத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களுக்குள்ள பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அவர் பார்ப்பார். நான் அல்ல ஆண்டவரே, நீங்க பார்க்கணும், நீங்க பேசணும், நீங்க என்னை நடத்தணும். அப்படி இருப்பீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆவியானவர் தவறிழைக்கிறவர் அல்ல, நாம் தான் தவறிழைக்கிறோம். உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் என்ன செய்கிறோம்? தவறிழைக்கிறோம். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 12:31 வாசித்து எல்லோரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் இன்று கர்த்தர் உங்களோடு அந்த உறவை புதுப்பிக்க விரும்புகிறார். நல்ல கவனிங்க. வாசிங்கள். ஆதலால், நான் உங்களுக்கு கடைசி வார்த்தை எல்லாம் வாசிங்க. ஆதலால் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இந்த காரியம் சொன்னது முதல் காரியம் இயேசு பரிசேயருக்கு சொல்றாரு. இதுக்கு மேல வாசித்தீங்கன்னா, தேவன் பிசாசுகளை இயேசு விரட்டும் பொழுது பிசாசுகளின் தலைவனாய் இருக்கிறபடியினால் நீ பிசாசு விரட்டுகிறீர் என்று சொன்னார். ஆக ஆவியானவரை தவறாக அடையாளப்படுத்தினபடியால் இயேசு சொன்னார். ஆனால் இதற்கு இந்த கிரேக்க மொழியிலே இது எழுதப்பட்டிருக்கிறதுக்கு மொழிபெயர்ப்பு எப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்றால், நல்ல கவனிங்க. எதிராக பேசுதல். ஆவியானவருக்கு எதிராக பேசுதல். உள்ள ஒருவர் பேசுகிறார். கொஞ்சம் ஹார்ட்ல கை வைங்க. துடிக்குதா? ஆமென் சொல்லுங்க. துடிச்சா நல்லா சொல்லுங்க. நல்லா தானே துடிக்குது, நல்லா சொல்லுங்க. ஆமென். எதுக்கு சொன்னேன் பாருங்கள். அதுக்குள்ள உள்ள ஒருவர் பேசுகிறார். சொல்லுங்க. உள்ள ஒருவர் பேசுகிறார். கையை வைங்களேன். ஜீவிக்கிறார். உள்ள ஒருவர் வாழ்கிறார். உணர்வு இருக்குது, சத்தம் இருக்குது. ஆமென். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாண்டு சொன்னார், அவருக்கு எதிராய் எனக்கு பேச முடியும், அவமதிக்கலாம். அவர் உணர்த்தும் பொழுது, பேசும் பொழுது அவமதித்தல், அவரை அவமானப்படுத்தும்படி நடந்து கொள்ளுதல், தூசித்தல், இகழ்தல், இதெல்லாம் ஆவியானுக்கு விரோதமாய் அவர் நமக்குள் கிரியை செய்யாமல் நீங்கள் அமைதியா அவரை வைக்கிறதுக்கு கடவுள் உங்களை அனுப்பல். அவர் உங்களுக்கு கொடுக்கல. இயேசுவை போல எல்லோரும் வாழுவதற்காக தான் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையுள்ளவர். ஆனால் நன்றாய் சொல்லுகிறேன், அவர் மிகவும் உணர்திறன் மிக்கவர். ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவர். அவருக்கு பிடிக்காம அவர் அவமதிச்சுட்டே இருப்போம்னா எனக்குள் அவர் அமைதியாகி விடுவார். அவரை பேச வைத்து அந்த உறவுக்கு விரும்பினால் அவர் உங்களோடு உறவாட விரும்புகிறார்.